கணவன் மனைவியா எப்படி நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க என்றெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொன்னாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாளா, செடியை போல் இருப்பாளா? கொடியை போல் இருப்பாள். கொடி என்ன செய்யும்? படரும். கணவன் மனைவி எப்படி நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியம்தான் என்னுடைய தாய் தகவலிடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்டது. கணவனை எப்பொழுதுமே முன்பாக வைங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் முதல் கணவர் நான் செடி. ஆண்டவர் ஏற்ற துணையை ஏற்படுத்தினார், ஏற்ற தலையை அல்ல. எப்பொழுதுமே சகோதரிகள் நம்ம கணவருக்கு முதல் இடம் கொடுக்கும் பொழுது, கணவர்களை சார்ந்து வாழும் பொழுது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஹalleluya. அதுதான் வேதாகம கலாச்சாரம். ஹalleluya.